அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பெரிய பாவத்தை பற்றித்தான் இன்று இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். அது என்னவென்றால் புறம் பேசுவது. இது பலருக்கும் மிகவும் சாதாரணமான விஷயமாகத் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இது மிகவும் கடுமையான ஒரு பாவமாகும். பல நேரங்களில் நாம் இதை பாவம் என்று கூட நினைக்காமல் செய்து விடுகின்றோம். அதனால்தான் இந்த விஷயத்தை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருக்கலாம், நண்பர்களின் சந்திப்பாக இருக்கலாம், அலுவலகத்தில் நடைபெறும் ஒரு கூட்டமாக இருக்கலாம், அல்லது உறவினர்களோடு அமர்ந்து பேசும் நேரமாக இருக்கலாம். எங்கு சென்றாலும் சில நேரங்களில் பேச்சு தெரியாமல் ஒருவரை பற்றிய பேச்சாக மாறிவிடுகிறது. ஆரம்பத்தில் நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தாலும் சிறிது நேரத்தில் யாரோ ஒருவரின் குறைகளை பற்றி பேச ஆரம்பித்து விடுகின்றோம். நமக்கு ஏற்பட்ட ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். நம்முடைய மனக்கசப்பை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. நம்முடைய கருத்துக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதற்காக மற்றவரை பற்றி பேச ஆரம்பித்து விடுகின்றோம். ஆனால் அதுதான் புறம் பேசுதல் என்பதை பல நேரங்களில் உணராமல் இருக்கின்றோம். இஸ்லாத்தில் ஒருவரிடம் உண்மையாக இருக்கின்ற ஒரு குறையை அவர் இல்லாத இடத்தில் மற்றவர்களிடம் பேசுவது கீபத் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் இதைத்தான் புறம் பேசுதல் என்று கூறுகின்றோம். ஆனால் ஒருவரிடம் இல்லாத குறையை அவர் மீது சுமத்தி பேசினால் அது இன்னும் பெரிய பாவமாகும். அதுதான் இட்டுக்கட்டுதல். அதற்கான தண்டனை மிகவும் கடுமையானது. எனவே உண்மையை சொன்னாலும் பாவம், இல்லாததைச் சொன்னால் அதைவிட பெரிய பாவம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. புறம் பேசுவதின் தீமையை அல்லாஹ் தன்னுடைய திருமறையான குர்ஆனில் மிகவும் வலிமையாக எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஒருவரை மற்றொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள். உங்களில் ஒருவர் தன்னுடைய இறந்த சகோதரனின் இறைச்சியை சாப்பிட விரும்புவாரா? நீங்கள் அதை வெறுப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். சிந்தித்துப் பாருங்கள். அல்லாஹ் ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு உதாரணத்தை சொல்கின்றான்? உயிரில்லாமல் கிடக்கும் தன்னுடைய சொந்த சகோதரனின் உடலை அறுத்து அதன் இறைச்சியை சாப்பிடுவதை யாராவது விரும்புவார்களா? ஒருபோதும் விரும்ப மாட்டோம். அதை கேட்டாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், புறம் பேசுவது அதை போன்ற மிக கொடிய செயல் என்று. இது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை பற்றி எச்சரிக்கும் போது அது விபச்சாரத்தை விடவும் கடுமையான பாவம் என்று கூறியிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவை பாதுகாக்கவில்லை என்றால் அவர் செய்திருக்கும் பல நல்ல அமல்கள் கூட வீணாகி விடக்கூடிய நிலை ஏற்படும். நாம் பல நேரங்களில் மனதிற்குள் ஒரு முடிவெடுக்கின்றோம். இனிமேல் யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது என்று நினைக்கின்றோம். ஆனால் ஒரு கூட்டத்தில் அமர்ந்தவுடன் சூழ்நிலை மாறிவிடுகிறது. ஒருவர் ஆரம்பிக்கிறார், மற்றொருவர் தொடர்கிறார். நாமும் அதில் இணைந்து விடுகின்றோம். பிறகு கூட்டம் முடிந்த பிறகுதான் இப்படி பேசக்கூடாது என்று வருந்துகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை பாதுகாக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த ஒரு அழகான அமலை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் எந்த ஒரு கூட்டத்தில் அமர்ந்தாலும் அந்த கூட்டம் ஆரம்பித்த உடனே இந்த துஆவை 3 முறை ஓதிக் கொள்ளுங்கள். بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم وصلى الله تعالى عليه وسلم. بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم وصلى الله تعالى عليه وسلم. இந்த துஆவை 3 முறை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த இந்த அமலை கூட்டத்தின் ஆரம்பத்திலேயே ஓதிக்கொண்டால் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் புறம் பேசும் சூழ்நிலையிலிருந்து உங்களை பாதுகாத்து விடுவான். யாரை பற்றியும் தவறாக பேச வேண்டிய நிலை ஏற்படாமல் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். உங்கள் நாவையும் பாதுகாப்பான். உங்கள் ஈமானையும் பாதுகாப்பான். அன்பிற்குரியவர்களே, புறம் பேசுவதால் ஏற்படும் இன்னொரு பெரிய இழப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் யாரை பற்றி புறம் பேசுகின்றோமோ நம்முடைய நற்செயல்களின் நன்மைகள் அவரிடம் சென்று சேரும். பல வருடங்களாக தொழுது, நோன்பு இருந்து, தர்மம் செய்து, குர்ஆன் ஓதி சேர்த்து கொண்ட நன்மைகளை சில நிமிடங்கள் புறம் பேசியதற்காக மற்றவரிடம் கொடுத்து விட வேண்டிய நிலை வந்தால் அதைவிட பெரிய இழப்பு வேறு என்ன இருக்க முடியும்? இதோடு முடிவடையவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையையும் கூறியிருக்கின்றார்கள். 2 மனிதர்கள் 2 மலைகளுக்கு நடுவில் நின்று கொண்டு 3வது மனிதரை பற்றி ரகசியமாக பேசினாலும் அந்த செய்தியை அல்லாஹ் அந்த 3வது மனிதரிடம் கொண்டு சேர்த்து விடுவான் என்று கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்று நாம் நினைக்கின்றோம், யாருக்கும் தெரியாது, நாங்கள் மட்டும் பேசினோம், இந்த விஷயம் வெளியே போகாது என்று. ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன்.
மனிதர்கள் அறியாவிட்டாலும் அல்லாஹ் அறிகின்றான். அல்லாஹ் நாடினால் நாம் சொன்ன வார்த்தைகள் சம்பந்தப்பட்டவரிடம் சென்று சேரும். அதனால் நட்புகள் உடையும், உறவுகள் முறியும், குடும்பங்களில் பிரச்சினைகள் உருவாகும், சமுதாயத்தில் வெறுப்பும் பகையும் அதிகரிக்கும். எனவே அன்பான சகோதரர்களே, நம்முடைய நாவை பாதுகாப்போம். பேச வேண்டிய இடத்தில் நல்லதை பேசுவோம். இல்லையெனில் அமைதியாக இருப்போம். யாருடைய கண்ணியத்தையும் காயப்படுத்தாதவர்களாக வாழ்வோம். நம்முடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் நிம்மதியோடும் மறுமையில் வெற்றியோடும் வாழ வேண்டும் என்றால் புறம் பேசுவதை முழுமையாக விட்டுவிடுவோம். இந்த அழகான அமலை மறக்காமல் நடைமுறைப்படுத்துங்கள். எந்த ஒரு கூட்டத்தில் அமர்ந்தாலும் ஆரம்பத்திலேயே இந்த துஆவை 3 முறை ஓதிக் கொள்ளுங்கள். அல்லாவின் உதவியால் புறம் பேசும் சூழ்நிலையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் புறம் பேசும் பாவத்திலிருந்து பாதுகாத்து நம்முடைய நாவையும் நம்முடைய நற்செயல்களையும் பாதுகாத்து இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.